கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்மளுடைய தலையெழுத்து நம்ம தூங்குற திசையால மாறுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. நம்ம நம்பினவங்க நம்மள ஏமாத்திட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனா நம்மளே ஒரு தவறு செய்றோம். அந்த தவறுக்கான தண்டனைய நம்ம தினமும் அனுபவிக்கிறோம். அதுவும் நம்ம வீட்டு படுக்கை அறையில இருந்தே ஆரம்பமாகுது. இந்த திசையில இந்த கும்பராசி என்பர்கள் தலை வைத்து படுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு பணம் அதிகரிக்கும், கௌரவம் அதிகரிக்கும். இந்த வீடியோ பார்க்கறதால உங்க வீட்டுக்கு வெளியே நிற்கக்கூடிய அந்த கோடீஸ்வர வாழ்க்கைய உங்களால உள்ளே அழைக்க முடியுங்க. இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது. முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசி அன்பர்களின் தலை வைத்தலும் படுக்கை முறையிலும் வாஸ்து முறைகளும். பொதுவா கும்பம் காலபுருஷ தத்துவத்தின் 11வது ராசி. மேஷம் முதல் வீடாக இருந்துச்சு அப்படின்னா கும்பம் 11வது இடமா இருக்கு. கும்பராசி ரொம்பவே சிறப்பான ஒரு ராசியா இருக்கு. 12 ராசிகள்ல 11வது ராசி இந்த கும்பராசி. அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் இருக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்க இந்த கும்பராசியில இருப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கா, கி, கு, கே இந்த எழுத்துக்கள் ஆரம்பமாக இருக்கிறவங்களும் இந்த பதிவு உங்களுக்கு பொருந்துங்க. அதே போல சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கோ, அதாவது சா இந்த மாதிரி எழுத்துக்கள், சி, சு இந்த எழுத்துக்கள் எல்லாமே வரும். இந்த எழுத்துக்கள்ல இருக்கிறவங்களும் கும்பராசியில தான் இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சே, சோ, டா, டி இந்த எழுத்துக்கள், இது போன்ற எழுத்துக்கள் ஆரம்பமா கொண்டு பெயர் உள்ளவங்களுக்கும் இந்த பதிவு 100% பொருந்தும். பொதுவா கும்பராசி அன்பர்கள் அப்படின்னாலே இனிமையான ஒரு பேச்சு, அசாத்தியமா எதையுமே முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவங்களாகவே இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே ஒரு கட்டுப்பாட்டுக்கு வராம ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு கெட்டிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். என் கடன் பணி செய்து கிடைப்பதே அப்படின்ற வாக்குக்கு இணங்க இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் சனியை ராசிநாதனா கொண்டிருக்கீங்க. பொதுவா சனீஸ்வர பகவானுக்கு சொந்த வீடு மகர ராசியும் கும்பராசியும், மூல திரிகோண வீடு கும்பராசி. ஸோ நிதானமாகவும் பொறுமையாகவும் வேலை செய்யக்கூடிய குணமும் உடையவங்க இவங்க தான். இவங்க வீண் வம்புக்கு எங்கேயுமே சண்டைக்கு போகவே மாட்டாங்க. அதே சமயத்துல இந்த கும்பராசி அன்பர்கள் வந்த வம்புக்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுப்பாங்க. அடுத்தவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களா இருக்காங்க. அது மாதிரி பண்பு இவங்களுக்கு இயற்கையிலே இருக்கு. இந்த சின்ன சின்ன மிருகங்கள், செல்லப்பிராணிகள் வளர்ப்பாங்க, இல்ல அழகிய செடி கொடிகளை வளர்ப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லாத்துலயுமே சிறப்பா இருப்பாங்க. இவங்களுடைய பணியும் ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் இந்த ஆற்றல் மிக்கவர்களாகவே இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. மனசுல என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்ப எங்கேயாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி போயிட்டு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஆவல் இருக்கும். ரகசியத்தை காப்பதுல ரொம்பவே சிறந்தவர்கள். ஆனா இந்த கும்பராசி அன்பர்கள் மத்தவங்க கிட்ட பேசினா கூட யார்கிட்டயுமே அவ்வளவா ஒட்டாம இருப்பாங்க. இந்த குண இயல்பு இயல்பாகவே இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. ஒரு விதமான சோம்பலோடு ஒரு மெத்தன போக்கோடு செயல்படக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். ஒரே நேரத்துல ஒரே காரியத்தை மட்டும்தான் செய்வாங்க. அதே சமயத்துல லட்சியத்தை செயல்படுத்தும் தீவிரத்தை பெற்றுட்டாங்க அப்படின்னா சோம்பல் எல்லாம் உடனே தூக்கி எறிஞ்சிட்டு எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே அதுல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எந்த இடையூறு வந்தாலுமே அதை தாண்டி செல்பவர்களா இந்த கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க. கும்பராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இவங்களுடைய பழகும் விதம், நகைச்சுவை உணர்வு இது எல்லாமே உங்களுடைய எதிர்பாலினத்தை வரை ஈர்க்கக்கூடியதா இருக்கும். கும்பராசியில இருக்கிறவங்க 2 வகையில இருப்பாங்க. 40% சில பேர் சிடுமுஞ்சியா இருப்பாங்க. வித்தியாசமான செயல்பாடு உள்ளவங்களாகவே இருப்பாங்க. சோ இந்த என்னுடையது தான் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இருப்பாங்க. சில பேர் முக்கியமான ஒரு பதவியில இருப்பாங்க. அதே போல இந்த கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கையில
இவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது சில நேரத்துல இவங்கள கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியதாகவே இருக்கும். சூழ்நிலைகளை அணுகுற விதத்திலயுமே சரி, இவங்க பிறருடைய வாதத்துக்கும் எண்ணத்துக்கும் இடமே அளிக்காம ஒரு எரிமலை குழம்பு போல கொந்தளிப்பாங்க. சொந்தக்காரங்களா இருந்தாலும் தொழில் ரீதியா இருந்தாலுமே அவங்கள தனித்துவம் மிக்கவர்களா காட்டிக்கொள்வதையே இந்த கும்பராசி அன்பர்கள் விரும்புறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வீடு எப்படி இருக்கணும், இவங்க எந்த திசையில தலை வைத்து படுக்கணும், இந்த ராசியில நட்பு கிரகம் சுக்கிர பகவான், சமயம் அதாவது சந்திரன், செவ்வாய், குரு உங்களுக்கு ஒரு நல்ல பலன். சோ நடுத்தர உயரத்துக்கு மேல இருக்கக்கூடியவங்க கிழக்கு திசை வாசல் வீடு வச்சா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். கும்பராசி அன்பர்களே, கிழக்கு தலை வைத்து படுத்தாலும் உங்களுக்கு சிறப்பு தான். சூரியன், ராகு, கேது, அதனால கிழக்கு திசையில தென்மேற்கு திசையில படுக்க கூடாது, வடமேற்கு திசையிலும் நீங்க படுக்க கூடாதுங்க. நீங்க கும்பராசி அன்பர்களே மேற்கு திசையை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே போல இரக்க குணம் அதிகமா இருக்கக்கூடிய உங்ககிட்ட நல்ல ஞாபக சக்தி உள்ளவங்களாகவே நீங்க இருக்கிறதால உங்களுடைய கருத்துக்களை நீங்க அடிக்கடி மாத்திக்கவே மாட்டீங்க. பரந்த மனப்பான்மை, ஆன்மீகத்துல ஈடுபாடு, இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட நிலை இருந்தாலுமே கூட இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய வீடுகள்ல எப்பவுமே வண்ணப்பூக்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டிற்கு முன்னாடி வாசல்ல நல்ல செடி கொடிகள்லாம் இருந்தா நல்லா இருக்கும். உங்களுடைய வீட்டுல உங்களுடைய படுக்கை அறை ரொம்பவே சுத்தமா இருக்கணும். கும்பராசி அன்பர்களே, உடல் மற்றும் உள்ளத்துக்கு புத்துணர்வு தரக்கூடிய ஒரு இடம், ரீசார்ஜ் செய்யக்கூடிய இடம். சோ உங்களுடைய வீட்டுக்கு அருகில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தண்ணீர் டேங்க் இருக்கும், இல்ல வீட்டுக்கு அருகில ஒரு ஒரு பழுத்து குலுங்கக்கூடிய மரம், செடி, கொடிகள்லாம் இருக்கும், இல்ல பார்க் இருக்கும். அதே போல இந்த கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கையில கட்டில், பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையில கட்டில்ல படுக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகுதுங்க. அட்டாச் லெட்டின் பாத்ரூம் உங்களுடைய ரூம்ல இல்லாம இருக்கிறது நல்லது. குளியலறை இருக்கக்கூடிய படுக்கை அறை இல்லாம இருந்தா நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு. அப்படி இல்ல நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஈரம் அதிகமா இருந்தா கடன் தொல்லை அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். அதே போல ஒரே அறையில் 2 பெட் போட்டு வச்சிருக்கிறது தப்பு. ஒரு படுக்கை அறையின் மூலைய பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. படுக்கை அறையில மைய பகுதியில நீங்க வச்சுக்கோங்க. அதே போல பிரம்மஸ்தானத்துல போய் படுக்காம இருக்கிறது நல்லது. படுக்கை அறை விரிப்புகள் உங்களுக்கு நீல கலர், ஸ்கை ப்ளூ கலர்ல இருந்தா ரொம்பவே சிறப்பு. வெள்ளை நிறம் அதை விட சிறப்பு. அதே போல உங்களுடைய வீடு வடகிழக்கு திசையை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில உங்களுக்கு ஈஸியா வெற்றி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு மனிதன் சரியான நேரத்துல தூங்கி சரியான ஒரு நேரத்துல எழுந்திருக்கிறாங்க அப்படின்றதாலதான் ஒரு மனிதனின் உடல் ஆரோக்கியம் பெற்று அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களால முன்னேற்றம் அடைய முடியுது. அதனால இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்க சிறப்பா உழைத்து பொருள் ஈட்டி வெற்றி பெறக்கூடியவங்க. உங்க வீட்டுல பணம் தங்காம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தெற்கு, தென்மேற்கு, மேற்கு திசைகள்ல தண்ணீர் தொட்டி தரைக்கடியிலும் இல்லாம பாத்துக்கோங்க. அதே போல வடகிழக்கு திசையில சில பேர் வாட்டர் டேங்க் வச்சிருப்பீங்க. வடகிழக்கு திசையில இருக்கிறதால எந்த வேலையுமே நீங்க செய்யறதுக்கு கஷ்டப்படுறீங்க. பூ பறிக்க கோடாலி தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். வாஸ்து சாஸ்திரப்படியும் வடகிழக்கு திசையில தரைக்கடியில தண்ணீர் இருக்கணும், தலைக்கு மேல தண்ணீர் இருக்கக்கூடாது. பொதுவா இவங்களுடைய வீட்டிற்குள் மாடி படிக்கட்டு இருக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டிற்கு வெளியே அக்னி மொழியிலயோ வாயு மொழியிலயோ தான் அந்த படிக்கட்டு இருக்கணும். செப்டிக் டேங்க் பொறுத்த அளவுக்கு மேற்கு திசையில வராம பாத்துக்கோங்க. வடக்கிற்கு வடமேற்கு திசையை ஒட்டி இருந்தா ஓகே. அதற்கு மேல லெட்டின் பாத்ரூமோட டாய்லெட் பாத்ரூம் கட்டக்கூடாது. அதாவது குழியுடன் கூடிய கழிப்பிடம் இல்லாமல் இருந்தா நல்லது. வீடு எந்த திசையிலுமே வளர்ந்திருக்க கூடாது. வடக்கோ வடகிழக்கோ வாயு மொழியோ இருக்காம இருக்கிறது நல்லது. தெரு குத்தலான வீடுகள்ல இந்த கும்பராசி அன்பர்கள் இல்லாம இருந்தா நல்லது. மாடி வீடுகள்ல குடியிருக்கவங்களுக்கு சில அசௌகரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சின்ன நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. சோ இந்த கும்பராசி அன்பர்கள் வீடு தங்க முடியாம போயிடுது. சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தரை சம்பந்தப்பட்ட வீடுகள்ல இருக்கலாம். பால்கனி, மொட்டை மாடின்னு இல்லாம இருக்கலாம். கூட்டு குடும்பமா இருக்கும் பொழுது கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். தாய் தந்தையை பாதுகாக்கும் பொழுது உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு சொத்தும் செல்வமும் பெருகிக்கிட்டே போகுங்க. அதே போல
இந்த படுக்கை அறையில எலக்ட்ரானிக் பொருட்கள் வைக்கிறது தவறு. அதாவது பழைய பொருட்கள், கட்டிலுக்கு அடியில தேவையில்லாத அந்த வேஸ்ட்டா போன பொருட்கள்லாம் வைக்கிறது. இதெல்லாம் பொருட்கள்லாம் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, உடல்ல வந்து ஆரோக்கிய குறைபாடுகள கொடுக்கும். இதெல்லாம் இல்லாம இருக்கிறது நல்லது. நெருப்பின் குணம் உள்ளவது இந்த மின்னணு பொருட்கள். அதாவது பயன்படாத பொருட்கள நான் சொல்றேன். படுக்கை அறையில மிதமான வெப்பம், மிதமான குளிர்ச்சி இருந்தா தான் படுக்கை அறையில நம்மளால நல்லா தூங்க முடியும். பொதுவா இந்த கும்பராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும், படுக்கை அறைய நீங்க வந்து சுத்தமா வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல பலன்கள், கபோர்டு இது எல்லாத்துலயுமே வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, படுக்கை அறையில நிறைய புத்தகம் வேணாம். முன்னேற்ற தடையே உங்களுக்கு உண்டாகிடும். கும்பராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடம் குடும்பஸ்தானம், 5ஆம் இடம் அப்படின்றது உங்களுக்கு நல்ல கற்பனை வளமும், விளையாட்டும், காதலும், சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய ரிஷப ராசியில ராகு இல்லாம இருந்தா உங்களுடைய வீடு சிறப்பாகவே இருக்குங்க. பொதுவா கேது, சனி இல்லாமல் இருக்கணும். அதனால ஒரே அறையில தங்கி நீங்க சமைச்சு வாழ்றவங்க வீட்ல இது மாதிரி நிறைய குறைகள் இருக்கும். மறைக்கப்பட்ட குற்றங்கள் இருக்கும். அது எல்லாமே நீங்க சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீடுகள்ல வடகிழக்கு திசை குறையக்கூடாது. தென்மேற்கு திசை குறையவே கூடாதுங்க. வீட்டிற்கு தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய பகுதிகள் உயரமாக இருந்தா நல்லது. அதுவும் கன்னி மூலை உங்களுக்கு படுக்கை சுகத்தை, அயன சயன போகத்தை கொடுக்குங்க. வடமேற்கு திசையில வெயிட் ஏத்தாம இருக்கணும். வடமேற்கு திசையில வெயிட் ஏத்தக்கூடாது. கும்பராசி என்பர்களே, வடகிழக்கு திசை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கல்வியையும், குடும்ப உறுப்பினர்களையும், பொருளாதாரத்திலையும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அப்போ வீட்ல வடகிழக்கு திசையில விளக்குமாறு, செருப்பு, ஆட்டுக்கல்லு, அம்மி உரலு, பழைய குப்பைகள், இல்ல வீடு கட்டின ஜல்லி, கல்லு, கருங்கல்லு இத மாதிரி பொருட்கள்லாம் அடைச்சல்லாம் நீங்க போட்டு வைக்க கூடாதுங்க. ஒண்ணு பழைய பொருட்களை வாங்கி நீங்க வடகிழக்கு திசையில வைக்காம இருக்கிறது நல்லது. இத மாதிரி இருக்கும் பொழுது கும்பராசி என்பவர்கள் ரொம்பவே சிரமப்படுறாங்க வாழ்க்கையில. சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய குறைகள் நம்மள சுத்தி நம்மளே வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய நிம்மதி இழந்து தவிக்கிறோம். வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கு ரொம்பவே வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். சோ நம்மளுடைய வீடுகள்ல நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அதனால 9ற்குரிய உங்களுக்கு முயற்சி வந்து உங்களுடைய வீட நீங்க சுத்தத்துக்கு பராமரிக்கணும். அதே போல கும்பராசி அன்பர்களே, வீட்டினுடைய தென்மேற்கு திசை அதுலயும் குடும்பத்தில் உள்ள ஆயில்யம் கண்டத்தையும் உங்களுக்கு கொடுத்தும். ஸோ செப்டிக் டேங்க் அங்க இல்லாம இருக்கிறது நல்லது. அதாவது அந்த மூலையில பக்கத்து வீட்டு கிணறு ஒட்டி இருந்து நமக்கு காம்பவுண்ட் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நம்மள ரொம்பவே வந்து பாதிக்கும். குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு கும்பராசி அன்பர்களே தடங்கலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க அத மாரி எல்லாம் இல்லாம பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. தென்மேற்கு மூலையில செப்டிக் டேங்க், வடகிழக்கு மூலையில செப்டிக் டேங்க் இருந்தா ரொம்பவே சிரமமா இருக்கும். இதை தவிர்த்துக்கோங்க. பெரும்பாலும் கும்பராசி என்பர்களே மலை அடிவாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால வேகமா முன்னேற முடியல. உங்களுடைய வீட்டிற்கு பின்புறம் மழை இருந்தா உங்களுக்கு நன்மையை தரும். பெரும்பாலும் வடக்கு திசை காலியாக இருந்தா ரொம்பவே நல்லது. வடக்கு ஒட்டி வீடை கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் வராம இருந்தா கும்பராசி அன்பர்கள் ரொம்பவே வந்து சோதனையை சந்திக்கிறீங்க. சோ இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில உங்களை உயர்த்தும். நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.